இவங்களும் எப்படி செய்யறாங்க நாங்கள் இங்கே எது சுத்தம் முடிஞ்சோன்னா போகிறோம். அதுவும் பின்னேரத்தில் தான் செய்வி நம்ம என்னென்னு சொன்னால் நாங்கள் போய் சொல்லி யார்கிட்டையும் களவெடுத்து வாரண்டி வந்து இருக்காது. ஒரு 5-6 பேர் வந்து அடிச்சு போடுவீங்க. என்ன உயிர் பயம் வந்து டாக்குபாலு போன்ற மாதிரி எனக்கு ஓடி வந்து பிடிக்க தெரியாது. அவசரத்தை பைக் எடுத்தாலும் அவசரத்தை டாக்குமெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் வவுனியாவில் எங்களுடைய மாவட்டத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு என்னென்று பார்த்தீங்கன்னா கயாழினி பைக் எடுத்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் வந்து அது 400 கிலோமீட்டர் தாண்டும் மட்டும் எத்தனையில் ஓடணும் கயாழினி? 30-40 வந்து ஓடணும். அதால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகிறது வந்து கஷ்டமாக இருக்குது. அதோட நம்பரும் வந்து வரையில. இப்படி 2 பிரச்சனை இருக்குது. இன்றைக்கு வந்து முதலாவது பிரச்சனையை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 40 கிலோமீட்டரில் 400 வரைக்கும் ஓடணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதால் 300 சொச்சம் வந்து கயாழினி வந்து ஓடி இருக்கிறான். அதை க்ளோஸ் பண்ணி போட்டு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வாரத்துக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 கிழமை ஆகும். அதால் இன்றைக்கி பொலிஸில் பிடிபடாமல் ஓடணும். இங்கே உள்ளூருக்குள்ளே தான் வந்து ஓட போகிறோம். அதுக்குள்ளேயே பொலிஸ் பிடிபட்டு அதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது உண்மையாக தெரியல. என்ன செய்யலாம் அப்படின்றதே நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் 1 மாதத்துக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து இருக்குது. இந்த பைக்குக்கு எழுதி தந்திருக்கணும். அந்த ஒரு நம்பிக்கையில் இப்போ வெளிக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து இன்றைக்கி இப்படியே எங்கேயாவது உள்நாட்டு காற்று ரூட்டெல்லாம் ஓடி கயாழினிக்கு பிடிச்ச சாப்பாடுகள் இருக்கும். அதே மாதிரி இயற்கையான இடங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு ஃபன்னான விளக்கை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கயாழினிட்டு இந்த பைக்கை பற்றி எப்படி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்ன செய்திருக்கிறா இது வரைக்கும் அப்படின்ட்டு. சரி கயாழினி ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிட்டு வெளிக்கிட்டுங்க. என்ன நான் அதோட இன்றைக்கு இப்போ வீட்டு அங்கே ஓடுறேன். நான் துணுக்காய் கொண்டு எடுத்தாண்டே துணுக்காய் கொண்டு பார்த்துருப்பீங்க. அங்கே போலீஸ் இல்லை தானே ஒரே மெல்லாவி துணுக்காண்டு மாறி மாறி ஓடி திரிஞ்சு அண்டே துணுக்காயில் தப்பா வேத்தி கொண்டு உள் ரோட்டால் தனியாக வந்து நான் இங்கால வந்ததுக்கு ஒரு இப்போ 3 நாளாக பைக் உள்ளே ஏற்றினபடியே இருக்கு. ஓடி இல்லை மழையும் அதோட இந்த எத்தனை எடுத்துருக்குறோம். ஓடுவோம். எத்தனை கிலோமீட்டர் ஓடினா அப்படின்றதே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 314 கிலோமீட்டர்கள். இதில் வந்து அவரேஜ் எல்லாமே வந்து இதில் காட்டுது பாருங்க. கிட்டத்தட்ட 59 அவரேஜ் இந்த மாதிரி காட்டுது. இப்போ நேரம் சரியாக 4-5 ஆகுது. நாங்கள் வலிக்கிட்ட லேட். அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கே கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணிட்டா. ஏன்னா ஸ்டாண்டை வந்து தட்டி விட்டுட்டு ஸ்டார்ட் அடின்னு நடிக்கிறா. இன்னும் ஜஸ்ட் வ்ளாக்ஸ் புது பைக்கும் ஸ்டார்ட் இதில் கொண்டு கொடுப்போம். இவங்களும் இன்னும் எப்படி செய்கிறாங்கன்றது பிறகு பார்க்குறேன். என்னடா பிரச்சனைட்டு போய் பார்த்தா ஸ்டாண்டை வந்து தட்டி கிடக்கா. அச்சோ ராமா ஸ்டாண்ட் தட்டினா ஓடாதா அப்படின்னு மாதிரி கேட்டால் ஆளுக்கு வந்து சென்சர் பிரச்சனைகளெல்லாம் தெரியாதானே. சரி நாங்கள் இப்போ இதில் இருந்து இந்த ரோட்டில் போகிறோம்ன்றது எங்களுக்கே ஐடியா இல்லை. ஆனாலும் வந்து வெளிக்கூட வேணே. ஆனால் இப்போ எடுத்து கொஞ்ச நாளில் பெட்ரோல் நல்லா இருந்தது. அன்றைக்கி ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு வீட்டை இருந்து வந்தேன் நான். அதுலேயும் ஒரு 1/2 லிட்டர் ஒரு அக்காண்டு பெட்ரோல் இல்லைன்னு கொடுத்தது. இதுக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்துருங்களா? ஓ என்னென்ன எடுத்தீங்க? வயிறால். யார் எடுத்து? அவா எடுத்தவாய். இதெல்லாம் எனக்கு இவ்வளோ நாள் வந்து சொல்லவே இல்லை. சரி நாங்கள் இப்போ இந்த பயணத்தை வந்து 2 புள்ளி வந்திருக்கு. ஆனால் ஓடவே இல்லை அப்படின்னு தெரியல. சரி நாங்கள் அந்த பயணத்தை வந்து தொடங்குவோம். போலீஸ் ஆக்கள்கிட்ட வந்து இப்படி விடக்கூடாதுன்ற ஒரு இதை வந்து வெட்டி கொண்டு இல்லாடி இப்படி விட்டா கதாலையும் விட்டுட்டு வந்துடுவேன். நீங்களே வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு வைக்க விட்டுருந்தாங்க. நீங்களே வச்சுக்கொள்ளுங்க என்ன விட்டுருங்க. சரி ஆள் வந்து விളിக்கிட்டா. பாய் நான் பின்னால் பைக்கில் வரேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இவாவோட தான் நானும் வந்து போகிறேன். அதனால் நாங்கள் போயிட்டு வரும் வரைக்கும் பெட்ரோல் காணுமா என்னன்றது தெரியலை. ஆனாலும் வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையில் வந்து இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். எனக்கே பாதை தெரியல. போங்க போங்க நான் இருக்க பயமே. சரி கஜாலி முதலாவது இங்கேருந்து எங்கே போகிறோம்? எனக்கு தெரியலை, நீங்கள் தான் சொல்லணும். சரி நாங்கள் இதில் இருந்து அப்படியே சூடு வந்த பிள்ளைன்னு சொல்கிறதுக்கால போய் அப்படியே ராசந்திர உள்ளத்தால் போய் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே ஃபுல்லாக இயற்கையான குளங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் டெய் பார்ப்போம். அதோட கயாழினிக்கு வந்து இன்னொரு சந்தோஷம், ஒரு ஆள் வந்து சிஎம் ஆனதானே விஜய் தீவிர ஃபேனுவா. அதாவது விடிய அந்த பதவியேற்புலா போய்க்கில் வந்து ஃபுல்லாக இருந்து பார்த்து கொண்டு வருவா. இதை சொல்லிக்கல கயாழினியை சில வேலை வளமையோட வார்த்தை பயன்படுத்தி பேசுவாங்களே அப்படின்ட்டு சொல்கிறது சான்ஸ் இருக்கு கயாழி. நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து விஜயோட ஃபேன் தான். ஓடுறது என்னவோ ஈஸி, ஆனால் இந்த பைக்கில் பின்னால் இருந்து தெரியுறதுன்றது வந்து பயங்கர கஷ்டமான ஒரு விஷயம். இன்னொரு பிளானும் ஓடுறதும் கஷ்டம் தான். அன்னைக்கு துணுக்காயில இருந்து அம்மா வேத்தி கொண்டு வந்து நான் என்னன்னு சொன்னா 30-40 தாண்டக்கூடாதானே. ஐயோ போறம் தூரம் நேரி அன்னைக்கு நான் மாறி ஓடுறதால வந்து தெரியல. அன்றைக்கி அம்மாவை தண்ணி ஏற்றிட்டு வரைக்கல அந்த கடுப்பு வந்துருச்சு. அதனால் எப்படியாவது இந்த கிலோமீட்டரை முடிக்கணும் ஜெஸ்ஸி வ்ளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா வீட்டை பைக்கை விட்டுட்டு வாசல் இப்போ இந்த பொண்ணு வந்து சிவவாலாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இதுக்குள்ள எல்லாம் சின்ன வயசில் வந்து குளிச்சது. ஆனால் இப்பயும் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது போல இருக்கு இந்த இதுக்குள்ளே. நான் வந்து கரகாலம் ஆயிடுச்சு, ஒரு 5-6 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் நல்லா இருக்கு. பஞ்சு மரத்தை பாருங்க.
சூப்பராக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பஞ்சு மரங்கள் வந்து தழைச்சிருக்கு. இது முந்தி துணுக்காயில் இருக்கிறவங்க ஸ்கூலுக்கு முன்னால நாங்கள் பொறிக்கி விளையாடுறோம். வந்து பார்த்தீங்கன்னா கந்தபுரம் வாணி வித்யாலயம் அப்படின்னு சொல்லிடுறோம். கந்தபுரமா? வித்யாலயம்லாம் நான் வாரதே வந்து அரிதான விஷயம் இப்போ இருந்துட்டு தான் வந்து வரும். தற்போது ஆஃப் ரோட் ரைடர் வந்து என்ன செய்ய போகிறேன் கிடங்கு இல்லை சும்மா சொன்னேன். பயமண்டா கடவுளே. வந்து கந்தபுரம் குளம், கந்தபுரம், அவசிகுளம், பூமாங்குளம் எல்லாமே வந்து இந்தியாவில் சைடில் தான். கிளிநொச்சியிலையும் இருக்கும். இங்கால விட்டு ஒரு மாதிரி இங்கால வந்துட்டோம். சிறுபோகங்கள் எல்லாம் இப்போ தான் வந்து விதைச்சிருக்கணும். இங்கால குளங்கள் இருக்கிறால வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக சிறுபோகம் வந்து செய்யலாம். வண்டி நிலப்பரப்பில் வந்து அது சாதாரணமான ஒரு விஷயம். என்ன 30லேயே ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? அதுதான் ஓடலாம். இது எத்தனை ஓடும் கடைசி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 75-90 வரைக்கும் ஓடும். 120 உங்களுக்கு 110 சிசி அது 120 ஓடாது. அந்த சிசியை வச்சே வந்து ஸ்பீட் ஓடுமோன்ற மாதிரி தான் எண்ணங்கள். இப்போயே நாங்கள் போய் கொண்டிருக்கிறது குளங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வயலெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த பின்னேற நேரத்தில் ஃபோன் எடுக்கிறனால வந்து அதில் அது வைட் ஆங்கிள் இருக்காது. கோப்ரோக்கு வந்து மீடியா மோட் வந்து பழுதாக போயிட்டு அதில் வந்து சவுண்டு சில விளைவாக வைக்கிறது வராது, நாங்கள் வைக்கிறது வராது, அப்படி மாறி மோட்டோ விலாக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பொடியங்கள் அன்றைக்கி ஃபன் பண்ணி கொண்டு பாருங்க எப்படி இயற்கையான ஒரு இடமா இருக்கு. என்ன கயாலினி கல்லு குடிக்கணுமா? இல்லை கயாலினிக்கு வந்து ஒரு சின்ன ரெஸ்ட் எதுக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசேந்திரன் குலத்தோருக்கா பார்க்கணும். ஏன்னா நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் வந்து இங்கே என் ஃப்ரெண்டாகளோட எல்லாம் வருவேன். இப்போ ஃப்ரெண்டாகளெல்லாம் எங்கே இருக்கிறாங்களே தெரியாது, ஒரு சிலரை தவிர. மற்றவர்கள்லாம் வெளிநாடு போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு பெரிய குளம், ஆழமான குளம். இங்கே பாருங்க, அதாவது 1999ஆம் ஆண்டு வந்து யுத்தம் நடந்தது வவுனியாவில். அப்பைக்கில் வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து இந்த ராசேந்திர குளம் இந்த ஒரு பகுதியில் தான் வந்து இருந்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இந்தியாவில் எங்கேயோ இருந்து பார்க்கல வந்து இந்த குளம் வந்து தெரியும். அப்போ ஏன் முதலாக வந்து பரோட்டா வந்து சாப்பிட்ட ஞாபகம் வாழ்க்கையில் மறக்க இல்லாது. என்னென்னு பார்த்திங்கன்னா என்னுடைய தங்கச்சி வந்து பிறந்த ஆண்டும் அது. நாங்கள் இங்கே எது யுத்தம் முடிஞ்சோன்னா போகிறோம் குளக்கட்டை ஏன்னா பஸ்ஸில் போகிறோம். மாமிக்காரங்கள் பாவல் நடந்தெல்லாம் தெரியுறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக தங்கச்சி வந்து வீட்டை கொண்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னவேன். அதுக்கு பிறகு வீட்டை போய் பார்க்க முதலாக அந்த படுத்திருந்த தங்கச்சி படுத்திருந்த அந்த ஞாபகங்கள் வந்து நாங்களே சின்ன படியங்கள் அப்பைக்கில் இருந்த ஒரு ஞாபகம் வந்து இப்போ வந்து இருக்குதுன்னு கேட்கல சந்தோஷம். அதே மாதிரி இங்கே இயற்கையான நிறைய விஷயங்கள் அது நடக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த கொக்கு மாதிரி ஒன்று என்ன பேருன்னு தெரியல, வேறு அண்ணாக்களெல்லாம் டியூப்பெல்லாம் போட்டு மீன் பிடிச்சி கொண்டு இருக்கணும். இங்கே பாரு வெளியே மையாக்கள் வந்து மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறோம். என்ன கால் எங்களோட ஊர்கள் எப்படி இருக்குது வவுனியாவில்? நீங்கள் முல்லைத்தீவுலேருந்து வந்து நீங்கள் எங்கடையும் இப்படி தான் இருக்குது, நல்லா இருக்குது. முல்லைத்தீவுக்கும் வவுனியாவுக்கும் பெரிய லேண்ட்ஸ்கேப் வித்தியாசங்கள் வந்து இருக்காது. ஆனால் வவுனியாவில் வந்து கொஞ்சம் மலைகள் வந்து இருக்கும், அவ்வளோதான். ரைடர் இப்போ வரைக்கும் ஓகே என்ன செய்யுது போகுது. கொஞ்சம் இதால் தான் நேரிட்டு அதெல்லாம் வந்து வேறு வெளில வந்து இன்றைக்கு அவ்வளோ ஓடி முடிப்போன்ற போய்க்காத ஏன் முடிக்கிறோம் இன்றைய பொலிசில் மாட்டுப்படுறோம். வந்து சூடு வந்த பிளவு ராசேந்திர குளத்துக்கு அடுத்த வர்ற ஒரு ஊர். முஸ்லீம் சமூக மக்கள் வந்து பெருமை வாழ்கிற ஊர். இதில் வந்து ஒரு வடக்கடை ஒன்று இருக்குது. சரி, இதில் வந்து போண்டா வடை எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். இந்த தொண்டில் நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் அந்த இதெல்லாமே வந்து வச்சு வைக்கிறோம். முஸ்லீம் மக்கள் தான் எல்லாருமே இதில் நிறைய பேர் வைக்கிறேன். அடுங்க பதில் பிரபா முடிஞ்சிடுமா? அதில் வண்டிட்டு வரட்டேன். ஆனால் போண்டா தாங்களே எவ்வளோ உண்டு? தாங்களே அதில் 5 சின்ன பெரிய வடை இருந்தாங்க. சரி, நாங்கள் வேண்டிட்டோம். இதில் வச்சு சாப்பிடாம அங்கால போயிருந்து சாப்பிடுவோம். நீங்கள் திருப்பி எங்களுடைய பயணம் பாவக்குளம் நோக்கி நகர்கிறது. இதில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒரு 4-5 கடைகள் இருக்குது. அதோட இந்த பள்ளி சூடு வந்த பள்ளி இதில் பாவக்குளம் போலீஸாக்களுக்கு அனுப்பினோம். அதான் பயம். இந்தியாவில் கூடுதலாக நான் பார்க்குறேன்னு எல்லாருமே சின்ன கடை வச்சு இந்த வடை சமோசா பெட்டி ஒரு விஷயத்தை தான் வந்து நான் சொல்லிட்டு வரேன். அதுவும் பின்னேரத்தில் தான் செய்வினா மதியம் தூரத்தில் போலீஸாக்கள் வர மாதிரி கிடக்கு. ஐயோ, தெரியாத மாதிரி போனாலும் இந்த முன் பைக் இந்த இது காட்டி கொடுத்து நம்பர் பிளேட் எல்லாம் வந்து காட்டியே கொடுத்துரும். இதில் பாருங்க, அவரத்தில் ஸ்லோவாக போ. ஓகே, போலீஸ் இல்லை நம்புவோம். இந்த பைக் ஸ்பீடை வந்து பாருங்கள், 324 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கிறேன். கையால் இப்போ ஒரு விஷயம் வந்து சொன்னவா, என்ன விஷயம் சொன்னீங்க கையால்? நீ ஒரு திருப்பி சொல்லி விடுங்க உங்களுக்கு. அப்படி இல்லை, கொழும்பு மாதிரி இப்போ இங்கே இருந்ததுண்டா ஊபர். இப்போ இங்கே வந்து ஊபர் அதுகள் இல்லை தானே, குறைவு. அப்படி இருந்தேன்டா நான் சொன்னேன், நான் பைக் இருக்கிற மாதிரி ஊபர் ஓடுவேன் ஃப்ரீ டைமில் பிள்ளைக்கலாம். அதில் ஒரு வெக்கமும் இல்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் போய் சொல்லி யார்கிட்டையும் களவெடுத்து
ஏதாவது கூடாத மாதிரி நடந்தால் தான் அது வெக்கப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் உழைக்கலாம். அது உண்மைதான். நல்ல விஷயம். இது நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் படித்துக்கொள்ளோம். போலீஸ் ஸ்டேஷனை தாண்டிட்டோம். நான் இதுக்கு அப்புறம் எங்கேயாவது வந்து நிற்கலாம். அவங்களும் தண்ணி திறந்துருக்கோ தெரியல. என்னால் பார்ப்போம். இப்போ மழை தானே திறக்க மாட்டேன். திறந்துருக்க சான்ஸ் குறைவு. இல்லாட்டிக்கு வந்து இந்த தண்ணி இல்லை. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா பச்சை பசையில் இருக்கு. அப்போ தண்ணி வந்து ஒட்டே இருக்கு. எனக்கு இயற்கை காட்சிகள் எல்லாத்தையுமே பாருங்க இப்படி இருக்குன்னு சும்மா வயலோட பார்க்கலாம் சொல்லவே தேவையில்லை. ஒரு இதால் தான் வந்து உழுக்கலாம் நாங்கள் குளிக்க போகிறது. ஆனால் இன்றைக்கி வந்து தண்ணி இல்லை. இன்றைக்கு தண்ணி கூட்டி கிடக்கு. அதே மாதிரி அதில் அப்போ கடையும் இருக்குது. நீங்கள் வந்தால் சாப்பிடலாம். சரி, இப்போ ஒரு இடத்துல வந்து ஆளை நிப்பாட்ட சொல்லியாச்சு. ஆளால் வந்து ஏலாது ஏன்னா கவனம் மண்ணுக்குள்ள கொண்டு நிப்பாட்டுங்க. அப்படியே சைட்டில் நிப்பாட்டி இருக்கலாம். இங்கே வந்து வாகனங்கள் வர்றது குறைவாக இருக்கும். குறிப்பாக வந்து வேண்டிட்டு வந்து அந்த போண்டாவை கலாஸ் பண்ணதான் வந்து நிம்மதியாக இருக்கும். இஞ்சால பாருங்க. இஞ்சாலையும் வந்து ஒரு இயற்கையான இடம் தான். எங்கே பார்த்தாலும் பச்சை பசையிலண்டு இருக்கிற இடங்கள் வவுனியா. வடை வேண்டியா? வடை வேணாம். பெரிய வடை உண்டும். பெரிய வடை 5, சின்ன வடை போண்டா. எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காம போகணும். இதில் பெருசு சாப்பிட்றாங்க தானே, அது டேஸ்ட் இருக்காது. ஆனால் இங்கே நாங்கள் டெய்லி சாப்பிட்றோம். நல்ல டேஸ்ட். டெய்லி வந்து சாப்பிட்றீங்களா? டெய்லி இல்லை, இஞ்சால வரையில. அது போண்டா எப்படி சொல்கிறேன்? வாழைப்பழம் போட்டு சொல்கிறதா? கோதுமை மாவில் அங்கே வேணுங்க மயில். இங்கெல்லாம் மயில் வந்தாகுது. ஐயா அந்த வழியாக பார்த்துட்டு போகிறேன். ஆறடா இது ரோட்டில் நின்று சாப்பிட்றது இல்லை. வடை பொரிச்ச எண்ணெயில் ஏதோ பொறிக்கி நம்மளுக்கு உரைக்குதா? அது சரி. அப்படியான கடையில் வந்து இது சாதாரணமான ஒரு விஷயம் தான். வடை கொஞ்சம் எண்ணெயாக தான் இருக்குது. இந்த அளவு ஓகே தான். இது ரெண்டும் நல்லா இருக்கும். நீங்கள் இஞ்சால வரைக்கலாம். சும்மா ஓடியால் இருக்காங்களா அதில் இருக்க ட்ரை பண்ணி பாருங்கண்ணே. சரி, நாங்கள் அப்படியே சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டு முடிஞ்சுட்டு பார்க்க ஆள் திருப்பியும் ஒரு போண்டா எடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கு. சொன்னாலும் என்ன சாப்பாடு நல்லதில்லைன்ட்டு ஆள் வந்து கேட்காது. தனக்கு பிடிச்சதான் செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் தான் வந்து ஓடப்போகிறேன். பின்னால் இருக்கிறது நிறையா முதுவா. சரி, இப்போ வலிக்கிட்டோம். அதோட இன்னும் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்குக்கு நாங்கள் என்னதான் வந்து ஓடினாலும் சர்வீஸை வந்து கம்பெனியில் வந்து இன்ஜின் வாரண்டி வந்து இருக்காது. ஆனால் கடைக்காரர் வந்து அதுக்கான வாரண்டியை வந்து தருவிடும். ஏன்டா இப்போ கம்பெனிலேருந்து இங்கே வவுனியாவில் ஏதோ பிரச்சனை போல் இருக்காது, எங்களுக்கு தெரியலை. இது வந்து வேறு ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு செகண்ட் ஓனர் வர்றதால வந்து அந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஆனாலும் லீஸ்காரங்களுக்கு எப்படி போய் எப்படி வருமன்றது எனக்கு என்ன தெரியலை. சரி, அப்படியே போயிட்டு வரங்க யாரு. பாய். ஆளை விட்டுட்டு அப்படியே வந்து நைஸாக போயிடுவோம். நான் அப்படியே நிற்பேன். பாய். பரட்டாமா மெட்ரு. என்ன தெரியும், என்ன நடுக்காட்டுக்குள்ள பாருங்க வச்சு செய்கிறது என்ன இப்படி. கொஞ்சம் நடந்து உடம்ப குறைக்க போகிற ஆளுக்கு என்ன. பாய். நின்றுவேன். திருப்பி வருவீங்க. எனக்கு என்ன நில்லுங்க. நடிஞ்சுவாங்க. 1 கிலோமீட்டர் நடந்தீங்க. அதை காட்டுக்கு என்ன இப்படி வச்சு செய்கிறார். பாவமா இருக்கு, வந்து ஏறுங்க. சரியா? சரி, கயாலினி வந்து 1 சைட் வந்து ஏறிட்டான். எதுக்காண்டு பார்த்தீங்கன்னா பாவாடையோட இருக்கலாம். இப்படியான பாவாடைகளை ஏன் போடுறீங்கள்? அப்படி இல்லை, இது வந்து ஓகே சேஃபாக இருப்பினோம். நாங்கள் அப்படியே ஒரு இயற்கையான ரோட்டில் போய் கொண்டு இருக்கிறோம். இதில் இருந்து அப்படியே கௌரியம்மா விட்டு போகும்னு ஒரு பிளான். கௌரியம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்றதை விட ஒரு விஷயம் வந்து அவள் சொல்லணும், அவளோட வந்து கதைக்கணும். கிட்டடியில் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் காணொலி மூலமாக பார்ப்பீங்களா அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓடி எவ்வளோ நேரம் ஓடின அனுபவத்தை உசராக இருக்குது. 1 கிலோமீட்டர் வரவே 2-3 நிமிஷம் ஆகுது. அதுக்கு மெல்லமாக ஓடுறதால அப்படி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ தான் வந்து 341 கிலோமீட்டர்களை வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படியாவது 400 ஓடுறோம். கண்ணுக்கு வண்டு அடிச்சிட்டேன். லைவாக வந்து இந்த கண்ணுக்கு வண்டு அடித்தது நீங்கள் பார்த்துருவீங்க. அப்படி கண்ணை மூடிட்டு இப்படி இதெல்லாம் அப்படி தட்டுறீங்கன்னா அப்படி அடிக்கல, மடலில் வந்து அடிச்சிட்டு. அது சரியா? இங்கால பாருங்க, மழை பெய்யுது போல் நல்ல தண்ணி வந்து கொண்டிருக்கு. ஒரு கொஞ்சம் மழைக்கே இப்படி வருது. இதில் தான் வெள்ளம் வந்து ரயில்வே பாலம் எல்லாத்தையும் வந்து இல்லாமல் ஆக்கினது. ரைட், ஒரேடியா கௌரியம்மா விட்ட போயிட்டு பாவம். கையால் மினக்கட்டு கௌரியம்மா விட்டடிக்கு இப்போ வந்துட்டோம். ஆனால் கௌரியம்மா வந்து இல்லை. ஐயா 12:30 வந்து வரோம். அப்போயே வந்து கௌரியம்மா இல்லையா. கையாளி வந்து பைக்கை சேர்த்துக்க விட்டு இந்த ரோட்டில் அங்கே பாருங்க ஃபுல்லாக வந்து சேர்றதா கவலை. நாள் இதில் கௌரியம்மா அந்த குளத்துக்கு போகிறோன்னா அது இன்னும் சேராக இருக்கும். எல்லாத்துக்கும் வேணாம் 2 நாள் நிற்கிது. ஃபோன் நம்பர் எங்கள்கிட்ட இருக்குது. வேல்கிட்ட ஒரு அடிக்க சொல்லி சொன்னாங்க. எங்கள்கிட்ட வந்து மிஸ் ஆகிட்டேன். எங்களோட பயணம் வந்து இதால் வெளிக்கூடும். நீங்கள் ஓடுங்க, இருக்கிற கஷ்டப்படுறீங்க. அங்கால வந்து வாங்க சரி, அதில் வந்து இப்போ ரக்கி விட்ட இதுக்குள்ள கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருக்குது. அதனால தான் வேணும் மட்டும் சேர்த்துக்களை விட்டு எடுத்தால் அப்படி
நாளைக்கு எப்படியும் கழுவ போகிற பைக் அது கூட மனசு விட்டு கொடுக்குற புது பைக் அப்படித்தான் புதுசு அப்படித்தான் இருக்கு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ எனக்கு என்ன கௌரியா மாட்ட போகிறது நல்லபடி யோசிக்கிறேன். ஆனால் ஆளுக்கு வந்து இருப்பதில்லை. அதில் வந்து எங்களோட பயணம் அப்படியே மெயின் ரோட்டுக்கு போகட்டும். அவன் முதல்ல அங்கே தானே ஒன்று தெரியாது. அதுவும் ஒரு பிரச்சனை தான். இப்போ என்ன பிரச்சனைண்டா திருப்பி வந்த இடத்தாலே போக வேண்டாம் நிற்கிது. என்னதுக்கா? அது காடு இருட்டு பயம். இருட்டு பயம். அப்போ நான் வரேன்னா அவ்வளோதான் நம்பிக்கை. அப்போ நீங்களே என்ன செய்யுங்க? ஒரு 5-6 பேர் வந்து அடிச்சு போடுவீங்களா? அவ்வளோதுக்குல விட்டுட்டு ஓடிடுவேன். அப்படி இல்லை, ஏதோ செய்யுங்க, எது தப்பிச்சு ஓடலாம் தானே. கல்லையாவது எரிஞ்சு மாட்டை உடைக்கிறது அவள் திருப்பி எரிஞ்சு அது வேறு இது. சரி, என்றாலும் இருட்டு பழம்னா இந்த பகுதியில் வந்து தாண்டுவோம். இப்படியே வந்து நேராக இந்த ரோட்டால் அப்படியே மன்னார் ரோட் போகிற ரோட்டான் மதவாச்சிலேருந்து அந்த ரோட்டில் போய் இடையால் பரநாயங்குளத்தால் வந்து நால்பாவணியாக போகிறோம். இதான் வந்து பிளான். எந்த நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து ஓடி முடிச்சிடணும் அப்படின்றது. அயானி இல்லை 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 நாளைக்கு ஓடி 4 டேஸ் ஓடும். காட்டுக்கால போகும். நான் வந்து விட்டுருக்காள் 3 பைக்கில் ஒரு 9 பேர் போகிறான். அப்படின்னு பார்க்கவே தனக்கு பயமாக இருக்கான். அப்படி வவுனியால் இலங்கையில் வந்து பயப்பட தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு சூரியனும் இப்போ மெல்ல மெல்லமாக மறைய வலிக்கிட்டே ரெண்டு பார்த்தீங்கன்னா நேரம் சரியாக 5:40. கடற்கரை இருக்குது. அரிதாலே வந்து ஒரு 6 தண்ணி ஓடுது. தொடக்கத்தில் நான் வந்து கௌரி அம்மா வந்து இப்போ மீன்பிடிச்சு வந்துருப்பேன். இதுக்குள்ள வந்து ஒரு ரெசார்ட் ஒன்று இருந்தது. நம்ம இப்போ வந்து என்ன கட்டமோ தெரியல. ஆர்மியில் என்ன காமெடி என்ன அதை நீங்கள் வீடியோ எடுத்துருக்கோட அதில் ஒரு நாய் ஒன்று வந்து திறத்திட்டே வந்தது. கையாளி ஓட்ட 40 நாட்டியெல்லாம் பறந்துட்டு போய் என்ன உயிர் பயம் வந்துட்டா குபாலு கோவாலு. அது இந்த பை காலில் கம்மி விட்டு ஊசி ஓடணும். அரவிந்த் தோட்டம் சிவானந்தா. நாங்கள் சின்ன பிள்ளைகள் தானே, திக்கி திசை தெரியாது. முகாமில கொண்டு வந்து விட்டதும் பிறகு நாங்கள் மீள்குடியம் வந்து போயிருக்க பஸ்ஸில் ஏற்றி கொண்டு வந்து விட்டதுன்னு தான் தெரியும். நாங்கள சந்திக்கு வந்துட்டோம். மன்னார் இதுலேருந்து 43, பவுனியா 35.5, அதில் 36. கொஞ்சம் தூரம் தான். மன்னாரே போயிருக்கலாம். மன்னாரே போகலாம். ஆனால் இதில் வந்து இப்போ ஆமிக்கான் செக் பாயிண்ட் எல்லாம் எடுத்து நம்மள இருந்தது. இப்போ இதில் ஒரு ஹோட்டல் எல்லாம் இருந்தது. நல்ல பிரசுத்தமாக இருந்தது. எல்லாமே வந்து எடுத்தாச்சு. இதில் போட்டு என்ன பிரியோசனம்? இதில் இருந்து என்ன பிரியோசனம்? அதான் ஆட்கள் வாரது வந்து குறைவு. பாடி பாடி ஓடி ஓய்க்கில் வந்து சூரியன் வந்துட்டு கொஞ்சம் மம்மல் குணம் பண்ணுறால அவனுக்கு கையில் அப்படி அவரத்தில் ஒரு வயல்கரை இருக்குது. சூப்பராக இருக்குது சூரியன் மறைகிறது. வீடுகளெல்லாம் பாருங்கள், கொட்டில் வீடுகளாக தான் இருக்குது. இந்த தொண்டுதுங்க எல்லாமே கொட்டிலிஞ்சு பாருங்க. இதில் 1-2 கட்டி இருக்கணும். 1-2 ஆக்கள் வசதி என்ன கட்டியிருக்குன்னா மற்றபடி எல்லாமே வந்து குடிசை தான். இதில் பஸ் வசதிகளும் குறைவாக தான் இருக்குது. மன்னார் போகிற பஸ் மட்டும்தான். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி இருக்கிறேன். இந்த ஒரு வியூவை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த பஞ்சு போன்ற மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு சரியான ஒரு உதாரணம் இதில் இருக்கிறது தான். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொக்குகள் வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வடிவம் அவங்களுக்கு தெரியும் வந்து நினைக்கிறேன். சூப்பரான ஒரு லொக்கேஷன், சூப்பரான ஒரு வியூ. உண்மையிலே வந்து இப்படியான வியூக்களை வந்து நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வந்து சில இடங்களில் பார்க்கலாது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள்னு தான் சொல்லணும். உண்மையாக அதிர்ஷ்டசாலிகள் தானே. என்ன பின்னால் இருக்கவே ஆளால் இயலாதான். இப்படி என்னாலும் ஓடுறேன் முன்னுக்கு ஓடுறேன் அப்படி என்று கொண்டு இவ்வளோ வந்து ஓடிக்கொண்டு வரேன். ஒன் சைடு இருந்து வர கஷ்டமேண்ணே. இதில் இருக்கேன். சரி, அப்படியே வந்து இப்போ இருட்டு பட்டுது. நாங்கள் பெட்ரோலும் வந்து ஒரு புள்ளிக்கு வந்துட்டேண்ணே. பெட்ரோலும் வந்து ஒரு புள்ளிக்கு வந்துட்டு நாளைக்கு இல்லை போவோம். இப்படி இருட்டு போலீஸ்கிட்ட என்ன ஒரு இடம் இருக்குது. போலீஸ்கிட்ட மாட்டுப்பட்டாலும் படுவோம். நான் செய்த மாதிரி இவா செய்கிறான். பக்கத்தில் போனோடனே அப்படி எழுதிட்டு வர்றான். எனக்கு ஓடி வந்து பிடிக்க தெரியாது. ஓடி வந்து பிடிக்க தெரியாது. பிடிச்சிருவேன். இந்த பாலப்பழம் அரம்புறமா வந்து வெட்டி சாப்பிட்ருக்கேன். என்ன கையாளு அது கல் தவறனையோ அதுக்கு இல்லாத கல் தவற வச்சிருப்பாங்க. மாட்டு லைட் தெரியுது. மாட்டு பண்ணையாக இருக்குது. இதில் பாருங்க, நைட் டைமில் வந்து இந்த 34-40 தான் வந்து இந்த எக்கனாமியா இல்லை ஒரு அவரேஜாக ஓடி நான் எக்கனாமி வேலை செய்ய மாட்டுறது வந்து தெரியல எனக்கு. பெட்ரோல் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஒரு புள்ளி 377 கிலோமீட்டர்கள் ஓடிட்டோம். 6:30 ஆகுது. இப்போ அப்படியே வந்து எங்களை பயணம் வந்து போய்கொண்டே இருக்கிறோம். சரி, ஒரு மாதிரி இப்போ ஒருத்தவங்கள போலீஸில் இருந்து போலீஸாக்கள் இல்லை, அதால் வந்து நாங்கள் சாதாரணமாகவே வந்து வந்துட்டோம். இது ஒருத்தவங்களுக்குரிய பெட்ரோல் செட் தான். விஜயரத்னம், அதாவது ரத்னா பெட்ரோல் செட் இதுதான். இதில் வந்து ஃபுல் டேங்க் வந்து அடிக்க போகிறோம். கையால் வந்து ஃபுல் அட்டாட் ஆகிட்டால் எப்படியும் ஃபுல்லாக வந்து ஒரு 3-4 லிட்டர் தான் வந்து இது பைக்குக்கு வரும். அன்னைக்கு என்னது ஒரு சிரிப்பாக இருக்குது. பெட்ரோல் அடிக்கிறேன்டா அதுக்கு சிரிப்பு தான். 410 ரூபா இலங்கையில் வந்து பெட்ரோல் விலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னால் அப்படி டிக்கியெல்லாம் வந்துருக்குது. இல்லை பின்னால் மூடி கட்டி அப்படியே வந்து அடிக்கலாம் ஈஸியாக. இதில் தெரியாது, இதில் பார்த்து அடிக்க. ஓகே, வந்துச்சு.
ஓகே அவ்வளோதான் வந்து பெட்ரோல் 3.6 லிட்டர் தான் வந்து பெட்ரோல் வந்து அடிச்சிருக்கணும். சரி இப்போ வந்து பெட்ரோல் அடித்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 லிட்டர் தான் இது வரும் போல இருக்கேன் பெட்ரோல். ஏன் இவ்வளோ குறைவாக வந்து வச்சிருக்கணும் அப்படின்றதான் வந்து தெரியலை. நாங்கள் இதுலேருந்து அப்படியே பவுனியாக வந்து பாடி போயிடுவோம். நாளைக்கு இந்த பைக்கில் சர்வீஸ் போடுவோம். அது என்ன கட்ட பண்ணுறது அப்படியே தொடர்ச்சியாக பார்ப்போம். சரி, நேற்று ஒரு மாதிரி தப்பிச்சு வந்துட்டோம். 401 கிலோமீட்டர்கள் வந்து ஓடிட்டோம். அதோட வந்து இன்சூரன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டியில் இன்ஜின் நம்பரை வச்சே போடலாம் அப்படின்னு இன்சூரன்ஸில் வேலை செய்கிற ஒரு அண்ணா வந்து சொன்னவர். அதை வச்சே நீ ஓடக்கூடிய மாதிரி இருக்க மாட்டேன். அதுவும் வந்து நாங்கள் செய்யணும். முதலாவது இங்கேருந்து நாங்கள் வெளியில் எடுத்ததால் உடனடி எடுத்ததால் வந்து நாங்கள் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்போம் ஃப்ரீ சர்வீஸ் வந்து இல்லை அப்படின்ட்டு. அது உண்மைதான் போல இருக்கு. என்றாலும் வந்து நாங்கள் ஹோண்டா சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது தானே, அங்கே போய் நாங்கள் பார்ப்போம் வேண்டிய மாதிரிட்டு மழை தூர்றதால ஒரேடியாக அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி, இப்போ வந்து கொண்டாகமணிக்கு போனாங்களோ அங்கே வந்து சொன்னவேல் நீங்கள் நம்பர் வராமல் வந்து சர்வீஸ் போடலாம். அதே மாதிரி 400 தான் ஓடி இருக்கிறோம். பைக் எடுக்கிற கடைக்காரர் சொன்னால் 400 வந்து சர்வீஸ் போடலாம். ஆனால் அவங்க சொல்கிறது 750 இல்லை 750 வரைக்கும் ஓடலாம்ட்டு. அப்போ தான் வந்து இன்ஜினுக்குள்ளே இருக்கிற அந்த கரைகள் எல்லாமே வந்து சரியான ஒரு படிமானத்தில் வரும். அதுக்கு பிறகு ஆயில் மாற்றினா நல்லம் அப்படின்னு சொன்னவேல் அதால் அங்கே விட்டுட்டு வந்தேன். அப்புறம் இன்சூரன்ஸுக்கு போய் கேட்டோம். இன்சூரன்ஸ் வந்து ஏற்கனவே எங்களுக்கு 1 மாதம் லெட்டர் வந்து தந்திருக்கிறோம் இன்சூரன்ஸ். அப்போ அதை காட்டி இன்சூரன்ஸில் வேலை செய்கிற அண்ணாட கேட்டேன். நான் ஓகே, நீ இதை வச்சு நீ 1 மாதம் ஓடலாம், போலீஸாக மறைச்சா சொல்லு, இப்படி தான் புக் வேறு இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொன்னவேல். அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து இப்போ ஓடி திரியிறோம். எந்த போலீஸும் வந்து எங்களை மறைக்கலை. அதால் வந்து இந்த பைக் எடுத்ததும் சரி, நாங்கள் படுற பாடும் சரி, அவசரத்தை பைக் எடுத்தாலும் அவசரத்தை டாக்குமெண்ட்ஸோ இல்லை நாங்கள் சர்வீஸோ வந்து போடலாம். எல்லாமே ஏன்னா நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணி வரதுக்கு வந்து என்ன லேட் ஆகுது, எதுக்காக லேட் ஆகுது அப்படின்றது தெரியல. காரே வந்து அடுத்த நாள் வந்துடும். இந்த உலகத்தில் விலை கூடினர்களுக்கு தான் விலை மதிப்பு அதிகம். அதையும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்கிறோம். பாய் மக்களே, பாய்.